அந்த மலைக்கு தான் இப்போ போக போகிறோம். பார்ப்போம். ஸோ 1 hour கேல்குலேஷனு பாண்டி மலை ஏறலான்னு பார்க்குறோம். ஸோ 1 hourக்குள்ளே ஏறணும். ஏறிட்டு 5 மணிக்கு ஷூட்டுக்கு போகணும். பார்ப்போம் ஏற முடியுதான். பண வழியில் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துலேயே நம்ம இது எடுத்துருக்கணும், திரும்பி இருக்கோம். குரங்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏறிட்டேன், ஒரு வழியாக ஏறிட்டேன் பழனி மலையை. குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதும் தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க நைஸில். ஸோ எஸ், ஏரியாச்சு. இறங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப தூரம் போகணுன்னு பார்ப்போம். கோயிலுக்குள்ளே எவனோ 7 ஸ்டோன்ஸ் அடிக்கலாடி தான். ஒரு வழியாக கீழே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டேன். தெரில, சின்ன வயசில் ஏதாவது மாதா கோயில் ஏதாவது கூப்பிட்டு போயிருக்காங்க, ஏதாவது கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க வீட்டில். அப்படின்னா ஏறும்போதே ஓகே, இது வந்து குடும்பத்தோடு போக வேண்டிய இடம், குழந்தைங்களோட, ஒய்ஃபோட, லவ்வரோட, அந்த மாதிரி ஒரு செகண்ட் தோணுச்சு. அவ்வளோதான். போது இறங்கியாச்சு. ஏறுற டைம் வந்து 3:20 ஆரம்பித்தேன். இப்போ டைம் வந்து 4:05 ஆகுது. ஸோ 1 hourக்குள்ளே ஏறி இறங்கிடலாம். 40 minutes ஆகிருக்கு. மேலே வந்து சுத்தாமல் கீழே சைடாக இறங்கிருக்குன்னா மேபி ஒரு 35 minutes வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஏறும்போது ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் வச்சு கால் ஊனி ஏறிடணும். இறங்கு போது தான் ஒரு ஸ்டெப்பில் செம்மையாக வலிக்குது. இந்த காஃப் மசில்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டெப்பில் ஒரு இம்பேக்ட் வைக்கும்போதே செம்மையாக வலிக்குது. காஃப் மசில் ட்ரெயின் பண்ணணும்னா வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். சரி, பாய். கால்லாம் நடுங்குது ஃப்ரெண்ட்ஸ்.